Hi everyone. ஸோ உங்களுக்கு டெலிவரி டேட் நெருங்குது அண்ட் ஒரு விதமான அப்டமன் பெயின் இருக்கு, பேக் பெயின் இருக்கு, சரியா திரும்பி படுக்க முடியல அப்படின்றது இந்த கம்ப்ளைண்ட்ஸ் அந்த 32 வீக்ஸ் தாண்டின பிறகே நிறைய லேடிஸ்க்கு இருக்கும். ஸோ உங்களோட நிஜமான லேபர் பெயினுக்கும் ஃபால்ஸ் லேபர் பெயின் இது ரெண்டுத்துக்கும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ட்ரூ லேபர் பெயின் அப்படின்னா அந்த வலி ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்னா என்ன ஆகும், எவ்ரி 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஒரு 1 மினிட்டுக்கு நல்ல பெயின் திரும்ப இறங்கிடும். அடுத்த 4 மினிட்ஸ் எந்த பெயினும் இருக்காது, திரும்ப பெயின் நல்ல இன்டென்ஸா திரும்ப இறங்கும். ஸோ இது ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல விட்டு விட்டு வரும். அண்ட் ஒரு தடவை அந்த பெயின் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதோட இன்டென்சிட்டி அதிகமாயிட்டே போகும். இப்போ இந்த 1 ஹவர்ல இருக்கிற பெயினும் நெக்ஸ்ட் 1 ஹவர்ல இருக்க பெயின் பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா வரும், ரைட்? அண்ட் இதுவே ஸோ உங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா ஓகே யூட்ரஸோட மவுத் ஓபன் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் ஹவர்ல 1 சென்டிமீட்டர் இருக்கு, இப்போ நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தா 3 to 4 சென்டிமீட்டர், தென் இட் இஸ் ட்ரூ லேபர் பெயின். அதே ஃபால்ஸ் லேபர் பெயின் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு அந்த பெயின் டல் ஏக்கிங்கா தொடர்ந்து இருக்கும். பேக் பெயின் இல்ல லோவர் அப்டமன் பெயின் இருக்கலாம். அண்ட் ஒரு சில அனல்ஜெசிக் தட் இஸ் பெயின் கில்லர் ஏதாவது மெடிசன் கொடுக்குறோம் அப்படின்னாலே அந்த பெயின் சப்சைட் ஆயிடும், பழையபடி நீங்க பாட்டுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் ஃபால்ஸ் லேபர் பெயின் யூட்ரஸோட மவுத் ஓபன் ஆகாது, ஸோ சர்விக்ஸ் டைலேட்டே ஆகாது அப்படின்னா அது ஃபால்ஸ் லேபர் பெயின். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.